திருப்பதி மலில் வாழும் வெங்கடேசா திருமாமலை நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலில் வாழும் வெங்கடேசா அன்றென்னும் மகள் விளக்கை ஆசையோடு ஊற்றி வைத்தேன்.
ஹரிஹரி கோவிந்தா ஹரிஹரி கோவிந்தா வைகுந்தா முகுந்தா ஜனார்தனா சேஷசைனா வாமன ரூபா மகேஸ்வர புத்திரா அண்ணா மணிவண்ணா ஆபத்த காத்தவா எங்கும் நிறைந்தவா ஏழுமலையானே ஏழைகளின் தலைவா திருப்பதி வாசா திருக்கடல் நேசா பார்க்கடல் மீது பள்ளி கொண்ட பரந்தாமா நாகத்தின் மீது நடினமாடுனே நாராயணா கோவிந்தா 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 மாதவா வந்தவா என் பாதத்தை வருதபடியா என்றென்றைக்கு சீரிசனோட பல்லாண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய். பாதத்தை நான் பணிவே இல்லையே. வேற என்ன நின்றுக்கு அப்படியா? நீயே கற்பனை பண்ணி இருந்தா பொலி பொலி நோயும் இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றென்று இருக்கும். சாமி கூட பார்க்க மாட்டோம். பாதத்தை பஞ்சனி மாதவா எத்தனை பேர் ஏமாத்த எதற்காக பாதத்தை பஞ்சனி இல்லையா? அப்படி கிடையாது. வணக்கம் சாமி. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றென்று இருக்கும். மனிதனாக பிறந்தால் குறையில்லாத மனிதன் ஒருவனும் கிடையாது. அப்படி குறையில்லாத மனுஷன் உலகத்துல பிறந்தான் அவன் கடவுளை மதிக்க மாட்டான். ஆகினால மனிதனுக்கு ஆகாது ஏதாகிலும் ஒரு குறை வைத்துத்தான் இருக்கிறான். ஆண்டவா தாய் கிராமம் சிறந்த கிராமம். ஆமா வாணிபேடு மகாசனம். இந்த கிராமத்தில் ஆண்டவனை வழிபட்டு இருக்கிறார்கள் உங்களை. ஆமா உலகத்தின் மக்கள் நோய் நொடி இல்லாமல் குறை இல்லாமல் சிறு சிறுப்பமாக இந்த கிராமத்தின் மக்கள் வாழ வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று என்று சொல்லித்தானே ஆண்டவன் உங்களை வழிபட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கே குறைய சொல்லித்தான் திருப்பதிக்கு போறாங்க. ஆமா குடோன்ல போடுற மனுஷாச்சுக்கு வேற என்ன கோடியான கோடி பக்தர்கள் அதிகமாகி விட்டார்கள். என்ன செய்வது? செவுத்துல எங்க பார்த்தாலும் டிவி எல்இடி டிவி எப்ப பார்த்தாலும் ஏடுகுண்ட வாடா கோவிந்தா எங்கடா வச்சே கோவிந்தா வைக்க பொருள் வச்சா கோவிந்தா கரும் தோட்டத்துல வச்சா கோவிந்தா. அடியாரி கட்ட முட்டாள் என்னோட சன்னிதானத்திலே அந்த பாடல் தான் பாடிக்கொண்டிருக்கோம். காலம் மாறி போச்சு. ட்ரெண்ட் மாத்துறது இல்லையா? என்ன எப்படிப்பட்ட பாட்டுல ஊச்சு மண்டல ஜுங்குது குறுங்குது எவ்வளவு பாட்டு மாதவா எழுத மகவார்த்தை வேண்டாம். எழுதி எல்லாம் பேசுவேன் கோவத்துல எதற்காக? சாமியை பார்க்க மூலஸ்தானத்துக்கு வர்றேன். ஆமா என்னையா அந்த மூலஸ்தானத்துல ஒரு டியூப் லைட் போறது இல்ல. அதுதான் நெய் விளக்கு இருக்குதல்லவா? நெய் விளக்குல எங்க தான் வேற என்ன? சரி விடு. கடவுளே உன் சன்னிதியை அந்த அடி எடுத்து வைத்தாலே போதும். ஆமா வினைகள் தீரும் பாவங்கள் தீரும் சொல்லி அங்கிருந்து எட்டி இப்படி கோவிந்தா கோவிந்தா எட்டி பாக்குறமே. ஆமா 4 பேர் சரவண பவன் ஹோட்டல்ல மேனேஜர் மாதிரி நின்னுக்கிறானுங்க. வாய்ஸ் இல்ல. சரி நாங்க எப்ப இப்படி எட்டி பாக்குறோமோ ஜரகண்டி 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 மனுஷன மனுஷன் மதிக்கணையா? கடவுள் அல்லவா? நீ கடவுள் நாங்க மனுஷன் இல்ல. அப்படியா? முன்னாடிக்கு தலை வந்துகிட்டா கோடியான கோடி பக்தர்கள் அதிகமாகி விட்டார்கள். என்னை பார்ப்பதற்கு 5 வினாடி கூட கிடையாது. ஆமா அதுக்காக ஆயா நாங்க 2 நாள் 3 நாள் டைம் வேஸ்ட் பண்ணி வர்றோம். அப்படியா? என் முகத்தை ஒரு நிமிடம் பார்த்தாவே போதும். அவருக்கு எனக்கு பார்க்க வேண்டாம். பாவங்கள் தீரும். ஆமா வினைகள் தீரும். கோரிக்கைகள் எண்ணங்கள் தீரும். ஆமா அப்படி அப்படி 7 மணிக்கு அதிபதி மகட்டா ஜலபதி 7 மணியில வாழக்கூடிய எம்பெருமான் கோப்பால கண்ணன் காக்கை சிறகினிலே நந்தலா